Daily. Taste the Daily. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த மெட்டா ஏஐனால நம்மளோட டேட்டா வந்து எதுவும் பிரீச் அந்த மாதிரி எதாவது இருக்குமா? டேட்டா பிரீச் இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. பட் எப்படி இருந்தாலுமே வந்து உங்களோட ஏஐனால தப்புலாம் பண்ண முடியுமா? ஏஐன்றது ஒரு டெவலப்பிங் சிஸ்டம், அது ஒரு டெவலப்டு சிஸ்டம் இல்லை. இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல நமக்கு ஓரளவுக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாத ஒரு அன்கைடட் ஏஐயோ இதே எதிர்பார்க்கலாம். நம்ம டெக்னாலஜி படிக்கிற பசங்க இல்லை இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களை தவிர்த்து ஆர்ட்ஸு, சயின்ஸ், ஹிஸ்ட்ரி இந்த பசங்கள்லாம் வந்து ஏஐ அன்ரிலேட்டடாக தெரிஞ்சால் கூட அவங்களோட ரோல்ஸ் அத்தனையுமே வந்து ஏஐ வந்து ரிப்ளேஸ் பண்ண தான் போகுது. கவிதை எழுதுறதா இருந்தாலும் சரி, அந்த கவிதையை வைரமுத்து மாதிரி யோசிச்சு எழுதுன்னு சொன்னாலும் அதை எழுதி கொடுக்க போகுது, இல்லை கலீல் ஜிப்ரான் மாதிரி எழுதினாலும் எழுதி கொடுக்க போகுது. ஒரு செலவடிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஏஐ கேன் டூ. ஸோ அப்படின்னும் போது எங்கே வராதுன்ற கொஸ்டினே இல்லை, எல்லாத்துலேயுமே வரப்போகுது. ஸோ அந்தந்த ஃபீல்டில் இருக்கவங்க உங்கள் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஏஐயை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்றது அட்வைஸாக இருக்கும். சூப்பர் ஏஐ போகும்போது மனுஷன் பண்ணோட பெட்டராக பண்ணு அப்படின்னு ஒரு செக்மெண்ட் நான் கொண்டு போயிட்டேன். அப்போ அதுக்கான பிலீஃப்ஸ், அதுக்கான நம்பிக்கைகள்லாம் ஏஐ உருவாக்கிக்க ஆரம்பிப்போம். நம்ம எப்படி ஒரு மதத்தை பிடிச்சிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறோமோ அதே மாதிரி ஏஐ தனக்கான செட்டப்ஸை தானே ஒதுக்க ஆரம்பிச்சுக்கும். அந்த இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்கு சூப்பர் ஏஐல. ஸோ ஹியூமன் எக்ஸ்டென்ஷன் ஆகக்கூடாதுன்ற தடுக்கிறதுக்கான முயற்சிகள் தானா இதெல்லாம்? ஜாப் லாஸஸ் இருக்கும். அப்போ எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்கில்லை கொடுத்து ஜாபை கொண்டு வந்து சேர்த்துட முடியுமான்னு கேட்டால் அது வந்து கொஞ்சம் கொஸ்டினபிளான விஷயம் தான். ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்கும். பட் ஒட்டுமொத்த மனுஷன் இனிமேல் அழியுமா கேட்டால் ஸ்டார்ட் ஆஃப் வித் மெட்டா ஏஐ வந்து இப்போ எல்லாரோட வாட்ஸ்அப்புக்குமே போயிடுச்சு. இது வந்து சாட் ஜிபிடி மாதிரி இல்லை, இது நீங்க யூஸ் பண்ணி பாருங்கன்ட்டு நம்ம கிட்ட திணிச்சிட்டாங்க. அது இப்ப அந்த மெட்டா ஏஐ வந்து நம்ம எது கேட்டாலும் இன்ஸ்டன்டான பதில்களை கொடுக்குது. அது எப்படி அவ்வளவு சீக்கிரமா ஏஐனால கொடுக்க முடியுது? அது ஆல்ரெடி அதுல எதுவும் இன்புட் கொடுத்துருக்காங்களா? ஏஐயோட பர்பஸே வந்து ஒரு ரிசல்ட்டை அக்யூரேட்டாகவும் ஸ்பீடாகவும் டயர்ட்லெஸ்ஸாகவும் திரும்ப திரும்ப எத்தனை முறை கேட்டாலும் கொடுக்கணும். அதுதான் ஏஐ இன்னோவேட் பண்ணதோட பர்பஸ். ஸோ மெட்டா ஏஐன்றது ஃபேஸ்புக் குரூப்ல நமக்கு வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கூகுளோட கோபைலட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வேரியேஷனில் மெட்டா ஏஐ ஒன்று. பட் அதெல்லாம் வந்து நம்ம தேடி போய் யூஸ் பண்ணுவோம். அது சாட் ஜிபிடியாக இருந்தாலும் சரி, கோபைலட்டாக இருந்தாலும் சரி, மெட்டா ஏஐ நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு விண்டோக்கு போகணுன்ற அவசியம் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப்லேயே அதை சர்ச் பண்ணிக்க முடியுது. எப்படி சார் அது இன்ஸ்டன்டா பதில்கள் வருதுன்னா அப்ப நம்ம என்ன கேட்க வரும்ன்றது மெட்டாக்கு தெரியுதா இல்ல எப்படி? நீங்க எதை கேட்டாலுமே சரி, எல்லாருமே சேர்ந்து ஒரே விதமான கேள்வியை தான் கேட்போம். நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அதை பத்தி கேட்க போறோம். அந்த விஷயம் மேக்ஸிமம் டெக்னாலஜியா இருக்க போது, இல்ல சயின்ஸா இருக்க போது, இல்ல வந்து ஏதோ ஒரு கிராஃப்டா இருக்க போது, ஏதோ ஒரு விஷயமா இருக்க போது, அது புதுசா எதுவுமே யோசிச்சு கொடுக்க போறது இல்லை. ஆல்ரெடி இந்த கேள்வியெல்லாம் வந்து இப்படி பண்ணணுன்ற ப்ரோக்ராமிங் அதுல இருக்கும். அப்படியே ட்ரைன் பண்ணியிருப்பாங்க. LLAM அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ட்ரைன் பண்ணியிருப்பாங்க லார்ஜ் ஸ்கேல் மாடல்ஸில். ஸோ அந்த கேள்விகளில் ஒன்றா தான் நீங்கள் கேட்குற எந்த கேள்வியாக தான் இருக்க போகுது. ஸோ அதை உடனடியாக தரதுல வந்து அதுக்கு ஒன்றும் பெரிய சிரமமாக இருக்க போகிறது இல்லை. இப்போ இந்த மெட்டா ஏஐனால நம்மளோட டேட்டா வந்து எதுவும் பிரீச் அந்த மாதிரி எதாவது இருக்குமா? டேட்டா பிரீச் இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. பட் எப்படி இருந்தாலுமே வந்து உங்களோட ஃபோனோட மொத்த ஆக்சஸுமே அதுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு கேள்வியை கேட்குறீங்க, ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து ரீட் பண்ண வைக்கிறீங்கனாக்கா, ஒன்ஸ் உங்களோட டாக்குமெண்ட்டில் அப்லோட் பண்ணி இதை ரீட் பண்ணி இதை எனக்கு சம்மரைஸ் பண்ணி சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே உங்கள் டாக்குமெண்ட்டோட கண்டென்ட் தெரிஞ்சுக்க போகுது. இப்போ நான் அதே கண்டென்ட்டுக்கு சிமிலராக இன்னொருத்தர் அந்த டாக்குமெண்ட் ஒரு கொஸ்டினை கேட்கும்போது உங்ககிட்ட இருந்து ஒரு மாடல் எடுத்துருக்கு இல்லையா, இதில் அது கிடைச்ச அனுபவத்தை வச்சு இன்னொரு யூசருக்கு அது பதிலாக சொல்லும். ஸோ ஆப்வியஸாக உனக்கு கண்டென்ட் ஸ்டோர் ஆகும். பட் யார்கிட்ட எடுத்துன்ற விஷயம் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மெட்டா, ஜெமினி, வார்டு, இன்னும் சாட் ஜிபிடி இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. எது பெட்டரா இருக்குன்னு நீங்க சொல்வீங்கன்னா, ஒரு ஏஐ ஸ்பெஷலிஸ்டா சொல்வீங்கன்னா என்ன சொல்வீங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் நான் ப்ரிஃபர் பண்ணுறது, நான் யூஸ் பண்ண சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கோபைலட்டை விடவும் மற்றதை விடவும் வந்து எனக்கு சாட் ஜிபிடி ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. அதை இப்போ 3rd வெர்ஷன் 4th வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னுமே அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ என்னோட தனிப்பட்ட முறையில் எனக்கு சாட் ஜிபிடிக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நீங்க சாட் ஜிபிடின்னு சொன்னதுனால நான் ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றதா ஆன்லைன்ல நிறைய ஸ்கிரீன்ஷாட்ஸ்லாம் பரவுது. நானே என்ன பண்ணேன், லாஸ்ட் வீக் வந்து என்னோட எவ்வளவு செலவு பண்ணிருக்கோன்ற கணக்கு எடுத்து அந்த சாட் ஜிபிடில போட்டு பார்த்தேன். அதுல ஒரு ஆன்சர் காட்டுச்சு. அந்த ஆன்சர் வந்து கரெக்டா இல்லையான்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதனால நான் அதை நம்ம நார்மல் கால்குலேட்டர்ல போட்டு பார்த்தேன், தப்பா இருந்துச்சு. நான் வந்து லிட்டரலா சாட் ஜிபிடி கிட்ட சண்டையே போட்டேன். அப்ப அது சாரிலாம் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏஐ இந்த மாதிரி ஒரு தப்பு பண்றது வந்து நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? நம்பலாமா? ஏஐனால தப்புலாம் பண்ண முடியுமா?
ஏஐன்றது ஒரு டெவலப்பிங் சிஸ்டம், அது ஒரு டெவலப்டு சிஸ்டம் இல்லை. இப்போ நேரோ ஏஐன்ற மாதிரியான விஷயங்களை நம்ம ரெடி பண்ணுறோம், ஒரு சேட் பாட்டுக்கான ஏஐ ரெடி பண்ணுறோன்னும் போது இதில் எரர்ஸ் வர்றது ரொம்ப ரேட் கம்மி. ஆனால் ஜென் ஏஐ பக்கம் போகிறோம், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ இப்படி போகிறோம் அப்படின்னாக்கா எந்த கொஸ்டின் கேட்குறோன்றது ரேண்டமான ஒன்று தான். ஸோ அதுக்கு வந்து அது அக்யூரேட்டாக பதில் சொல்லுமான்னு கேட்டால் சொல்ல வைக்கிறதுக்கான முயற்சிகள் தான் வந்து கம்பெனிஸ் எடுத்திருக்கே தவிர அது ரொம்ப பர்ஃபெக்டான ஒன்று எந்த கம்பெனியுமே சொல்லலை. நீங்கள் யூஸ் பண்ணுற அத்தனை மாடலுமே அண்டர் ட்ரைனிங். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டுமே அதுக்கு ட்ரைனிங் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் ஒரு இன்புட்டை கொடுத்தேன் பட் எனக்கு அவுட்புட் கரெக்டாக வரல, அப்போ நான் சண்டை போட்ட சாரி கேட்டதுன்ட்டு. இந்த சாரி கேட்குற மெக்கானிசமே ஒரு ட்ரைனிங் தான். ஓகே. ஸோ அடுத்த முறை உங்களை மாதிரியே ஒரு ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் அதுக்கு போகும்போது முதல்ல போன முறை என்ன தப்பு பண்ணுச்சு, எங்கள் கேல்குலேஷனை தப்பு பண்ணுச்சு அப்படின்னு அனலைஸ் பண்ணிக்கிட்டு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற அத்தனை மெத்தடுமே ஒரு ட்ரைனிங். அந்த லைப்ரரியை நாங்கள் ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிலது கைடட் ட்ரைனிங்காக இருக்கும், சிலது அன்கைடட் ட்ரைனிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற அத்தனையுமே வந்து அன்கைடட் வெர்ஷன்ஸ் தான். நீங்கள் எதை கொடுப்பீங்கன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு பூனை படம் இருக்கு, அந்த கேட் இமேஜை மட்டும் இருக்க ஃபோட்டோஸை கொடுத்துட்டு இன்னொரு இமேஜில் கேட் இருக்கா இல்லையான்னு கேட்டேனாக்கா அது வந்து ஒரு கைடட் ட்ரைனிங். ஏன்னா நான் இதுதான் கொடுக்குறேன், எனக்கு இது இருக்கா இல்லையான்னு பார்த்து செக்அப் பண்ணி நம்ம கேட்குறோம். ஆனால் நீங்கள் கேட்டது ரேண்டமான கொஸ்டின்ஸ், நீங்கள் எதை கேட்க போறீங்கன்னு அதுக்கு தெரியாது. ஸோ அன்கைடட் ட்ரைனிங்கில் தான் இதெல்லாம் வரும். அன்கைடட் ட்ரைனிங்ஸில் நிறைய மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை எல்லா கம்பெனியும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு 5 இயர்ஸில் நமக்கு ஓரளவுக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாத ஒரு அன்கைடட் ஏஐயோ இதே எதிர்பார்க்கலாம். நம்ம கைடட் ஏஐ வந்துச்சுன்னா ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகுமா? இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஜாப்ஸ் ரீப்ளேஸ் ஆயிட்டு இருக்கு ஏஐனாலையும் ரோபோட்ஸ்னாலையும். இப்போ இது அன்கைடடா இருக்கும் பட்சத்துல எப்படி ஒரு ஹியூமனை விட ஏஐ நம்பி அதை வந்து எம்ப்ளாய் பண்றாங்க? கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் வரும். மிஸ்டேக்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. கைடடா போனாலும் சரி, அன்கைடடா போனாலும் சரி, அட்மோஸ்ட் பர்பஸ் வந்து மேன் பவர் வந்து ரெடியூஸ் பண்றதா தான் இருக்கும். அக்யூரசி வேணும்னும் போது ஒரு வேலையை வந்து தொடர்ந்து செய்யும்போது ஒரு ஹியூமன் டயர்ட் ஆயிடுவான் இல்லையா? பட் மிஷின்ஸ் எப்பவுமே டயர்ட் ஆக போறது இல்லை. ஸோ அந்த மிஷின்ஸை வச்சு ஹியூமன்ஸை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் போக போகிறோம். அப்போ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஜாப் லாஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும். பட் ஜாப்ஸோட நேச்சர் மாறிடும். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம முதல்ல வந்து கேல்குலேட்டரை வந்து கம்ப்யூட்டர் ரிப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சது. இப்போ ஃபோன்ஸ் ரிப்ளேஸ் பண்ணிடுச்சு. பட் கேல்குலேட்டர் இருந்தப்போ நம்ம யூஸ் பண்ணோம், சிஸ்டம்ஸ் இருந்தப்போ யூஸ் பண்ணோம், இப்போ ஃபோன்ஸ் வந்தப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம யாருமே யூசேஜ் ஓட இது கம்மி பண்ணிக்கல இல்லையா? நம்ம மாறிக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி ஒர்க் நேச்சர்ஸ் மாறும். அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க்ஸை நோக்கி மனுஷன் நகர ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே சார், இது எந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகாது? இது நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் டிப்பா இருக்கும். அப்படி சொல்ல முடியாது. லைக் எல்லா வகையான ஜாப்ஸுமே ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ முன்ன வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜின்றது வந்து ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர்ஸ், ரிலேட்டட் டு மைக்ரோ கண்டக்டர்ஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு இருந்தது. இப்போ அப்படி இல்லை. நீங்கள் ஆர்ட்ஸ் ஃபார்ம் போகிறீங்களா, நீங்கள் ஒரு பெயிண்டிங் வரையணுமா, ஏஏக்கேன்றோம். இல்லை முன்ன சொல்லுவோம் நம்ம இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் ரிப்ளேஸ் பண்ணவே முடியாதுன்ட்டு. பட் இப்போ இதுக்கெல்லாம் ட்ரோன் வந்துடுச்சு. அந்த ட்ரோன்ஸுமே வந்து தனக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணுற மெத்தட்லாம் இப்போ வந்துடுச்சு. ஒவ்வொரு ட்ரோனும் எங்கே இருக்குன்ற பொசிஷனை இன்னொரு ட்ரோனுக்கு அனுப்பி அடுத்த ட்ரோன் தேவையா இல்லையா, அப்படி தேவைனாக்கா அந்த ட்ரோன் எங்கே இருக்கணும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் பறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோன் இன்னொரு ட்ரோன் கம்யூனிகேட்டே பண்ணிக்கும். ஸோ அந்த சிஸ்டம்லாம் இப்போ வந்துடுச்சு. இப்போ ஃபயர் ஃபைட்டர்ஸை ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எங்கே இருக்காதுன்னு கேட்கும்போது கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே இருக்கும். கடவுள் மாதிரி ஆகிடும், எல்லா இடத்துலையுமே இருக்கும் அது. அதனால ஏஐ இல்லாத ஃபீல்டை பார்க்கறது கஷ்டம். ஸோ டெக்னாலஜி படிக்கிற பசங்க இல்லை இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களை தவிர்த்து ஆர்ட்ஸ், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி இந்த பசங்கள்லாம் வந்து ஏஐ அன்ரிலேட்டடாக தெரிஞ்சால் கூட அவங்களோட ரோல்ஸ் அத்தனையுமே வந்து ஏஐ வந்து ரிப்ளேஸ் பண்ண தான் போகுது. ஸோ அந்த ஸ்ட்ரீமில் படிக்கிற பசங்களுமே வந்து ஏஐ நோக்கி வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கவிதை எழுதுறதா இருந்தாலும் சரி, அந்த கவிதையை வைரமுத்து மாதிரி யோசிச்சு எழுதுன்னு சொன்னாலும் அதை எழுதி கொடுக்க போகுது. இல்லை கலீல் ஜிப்ரான் மாதிரி எழுதினாலும் எழுதி கொடுக்க போகுது. ஒரு சிலை வடிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஏஐ கேன் டூ. ஸோ அப்படின்னும் போது எங்கே வராதுன்ற கொஸ்டினே இல்லை, எல்லாத்துலேயுமே வரப்போகுது. ஸோ அந்தந்த ஃபீல்டில் இருக்கவங்க உங்கள் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஏஐயை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்றது அட்வைஸாக இருக்கும். ஸோ ஹியூமன்ஸை வந்து ஏஐ அவுட்ஸ்மார்ட் பண்ணிடும்னு நீங்கள் சொல்கிறீங்க? கண்டிப்பாக. சூப்பர் ஏஐலாம் வந்துட்டாக்கா சூப்பர் ஏஐயோட பர்பஸே வந்து ஹியூமனோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறது. நேரோ ஏஐ இருக்குது, ஜென் ஏஐ இருக்குது, சூப்பர் ஏஐ இருக்குது. ஸோ நேரோ ஏஐயில் என்ன பண்ணுறேன் நான், எனக்கு ஒரு பர்டிகுலர் டாஸ்க் அது பண்ணுறதுக்கு ரோபோட் மட்டும் இருந்தால் போதும், ஏஐ மட்டும் இருந்தால் போதும்னு சொல்கிறேன். ஜென் ஏஐ வரும்போது இந்த டாஸ்க்னு இல்லை, எந்த டாஸ்க்கை கொடுத்தாலும் பண்ணு, ஒரு மனுஷன் எப்படி பண்ணுவோன்னு அப்படியே பண்ணு அப்படின்னு நான் ட்ரெயின் பண்ணுறேன். சூப்பர் ஏஐ போகும்போது மனுஷன் பண்ணோட பெட்டராக பண்ணு அப்படின்னு ஒரு செக்மெண்ட் நான் கொண்டு போயிட்டேன். அப்போ அதுக்கான பிலீஃப்ஸ், அதுக்கான நம்பிக்கைகள்லாம் ஏஐ உருவாக்கிக்க ஆரம்பிக்கும். நம்ம எப்படி ஒரு மதத்தை பிடிச்சிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறோமோ அதே மாதிரி ஏஐ தனக்கான செட்டப்ஸை தானே வகுக்க ஆரம்பிச்சுக்கும். அந்த இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்கு சூப்பர் ஏஐல.
ஆக்சுவலா நானே இதை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன் சார். ஏஜிஐ, ஏஎன்ஐ, ஏஎஸ்ஐ அப்படின்ட்டு பயங்கரமா அப்கிரேட் ஆயிட்டே வருது. 2030க்குள்ள இந்த ஏஎஸ்ஐன்றது வந்து வந்துரும். பிளஸ் அது வந்தா ஹியூமன் எக்ஸ்டென்ஷனோட ஸ்டார்டிங்கே அதுதான்ற மாதிரி ஒரு தியரிஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. அது ஒரு ஏஐ ஸ்பெஷலிஸ்டா நீங்க எப்படி சொல்றீங்க? ஹியூமன் எக்ஸ்டென்ஷனா அது போகுமான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா வந்து நம்ம கற்பனை கெட்டாத விளைவுகள் நிறைய பார்ப்போம். சில ஹாலிவுட் படங்கள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஒரு சூப்பர் அசிஸ்டன்ஸா இருக்கும். ஆனா ஒரு வகையில பார்த்தா நம்ம லாபமாகவும் இருக்கும். இப்போ ஒரு பேரலைஸ்டு பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் நர்ஸ் தேவைனாக்கா, நமக்கு இப்போ மேன் பவர் அது கிடைக்கிறது கம்மியா இருக்கு. எவ்வளோ கேரா பார்த்துப்பாங்கன்றது கம்மியா இருக்கு. இந்த ஜாப்ஸ் எல்லாம் ரோபோட் ரிப்ளேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரொம்ப அன்பிரடிக்டட் டாஸ்கா இருக்கு. இப்போ ஒரு ஆஸ்ட்ராய்டு வருது. அதை முன்னாவே ப்ரிடிக்ட் பண்ணி டெமாலிஷ் பண்ண டெக்னாலஜி இப்பவுமே இருக்கு. பட் இது எவ்வளோ அக்யூரேட்டா பண்றோம், எவ்வளோ லாங் பிஃபோர் கண்டுபிடிக்குன்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம இந்த சூப்பர் ஏஐ வரும்போது வி கேன் ஈஸிலி டிடெக்ட் தட். ஸோ அதெல்லாம் நம்மளோட அட்வான்டேஜ் தான் இருக்க போகுது. பட் எப்படி இருந்தாலும் அதுக்கு லிமிட் எந்த அளவுக்குன்றது வந்து இன்னும் நம்ம டிஃபைன் பண்ண முடியல. நம்ம பவுண்ட் பண்ற வரையறைக்குள்ளே அது இருந்துருமா? இல்ல அந்த பவுண்டரிஸ் அதை மீறி போகுமா? அப்படி மீறி போகும்போது அதுக்கான கவுண்டர் டெக்னாலஜி என்ன ரெடி பண்ண போறோம்? அதை யார் ரெடி பண்ண போறோம்? இந்த கேள்விகள்லாம் இருக்கு. பட் சயின்ஸ்ன்றது அதானே. சின்ன சின்ன தப்புகள் நடந்தாலும் கரெக்ட் பண்ணி தன்னை அப்கிரேட் பண்ணான சயின்ஸ். ஸோ அதை நோக்கி நம்ம வளரும்போது தானா அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும்னு நம்புறோம். ஓகே. ஆனா இப்ப இந்த ஏஐ வளர்ச்சினால ஓப்பன் ஏஐ வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க்லாம் கூட இப்ப கேஸ் போட்டு அது போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ ஹியூமன் எக்ஸ்டென்ஷன் ஆகக்கூடாதுன்ற தடுக்கிறதுக்கான முயற்சிகள் தானா இதெல்லாம் அது அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதா. மனுஷன் எப்பவுமே உயிரோட தான் இருக்க போறான். அவனை அழிக்க முடியாது. நம்ம பரிணாம வளர்ச்சியில வந்து நம்ம இவ்வளவு சர்வைவலா டெக்னிக்கல்ஸ் கத்துக்கிட்டு இப்ப இருக்க உயிரோடவே இருக்கும். டைனோசர்லாம் கூட அழிஞ்சு போச்சு. மனுஷனும் உயிரோட தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம அதை தாக்கு பிடிச்சிப்போம். பட் எங்கெங்க வந்து பிரச்சனைகளை உருவாக்கும், எங்கெங்க அது வந்து ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ண போகுது, நீங்க சொன்ன மாதிரி ஜாப் லாசஸ் இருக்கும். அப்ப எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்கில்லை கொடுத்து ஜாபை கொண்டு வந்து சேர்த்துட முடியுமான்னு கேட்டா அது வந்து கொஞ்சம் கொஸ்டினபிளான விஷயம்தான். ஏன்னா கல்வி அறிவு போய் சேராத நாடுகள்லாம் ஒன்றுமே இருக்கு. உகாண்டா, ருமேனியா மாதிரியான நாடுகள்லாம் இருக்கு. அந்த நாடுகள்ல ஏஐ அடாப்ட் பண்ணிப்பாங்களான்னு கேட்டா இல்லை. ஸோ அங்கே எந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்க போகுது, அவங்களோட டெவலப்மெண்ட்ல வந்து ஏஐயோட தாக்கம் என்னவா இருக்க போகுது. அப்போ ஒரு சில கண்ட்ரிஸ் மட்டும் நல்லா வளர்ந்துட்டு போகும், ஒரு சில கண்ட்ரிஸ் டெக்னாலஜி தெரியாதால வளராமல் இருக்க போகுது. ஸோ இந்த வேரியேஷன்ஸ்லாம் அது இருக்க போகுது. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்றது வந்து அதிகமாக இருக்கும். பட் ஒட்டுமொத்த மனுஷன் இனிமே அழியுமா கேட்டால் அழியாது. மனுஷங்க எப்பவுமே அந்த மனித தன்மையோட இருப்பாங்க. ஸோ தூக்கி விட்டுப்போம், மரல சப்போர்ட் பண்ணுப்போம் ஒருத்தர் பொறுத்து இருந்து பார்ப்போம். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே சார். இப்ப நலிந்தோருக்கும் கிடைக்கிற ஒரு ஒரு கல்விதானா அந்த ரோபோட்டிக்ஸ்ன்றது? அது ஏன்னா அதெல்லாம் வந்து பயங்கரமா பார்க்கப்படுது. ரோபோட்டிக்ஸா ரொம்ப கஷ்டம், நமக்குலாம் கிடைக்குமா, நம்மளால முடியுமா, இதெல்லாம் சிபிஎஸ்சில தான் இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ அது எல்லாராலையும் அது படிக்க முடியுமா? இந்த கேள்வி வந்து நல்லது ஆக்சுவலா. நலிந்தோருக்கும் மானதா ரோபோட்டிக்ஸ் கேட்டா இப்ப வந்து அது சாத்தியப்பட்டு தான் இருக்கு. அரசாங்கமும் அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. தென் பரவலாக்கப்பட்ட இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் அது வந்து ஓரளவு சாத்தியப்படுத்தி இருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஐஐடி போய் தான் அதை கத்துக்க முடியும், இல்லாட்டி ஒரு எமினன்டான யூனிவர்சிட்டி போய் தான் கத்துக்க முடியும்னு இல்லாம யூ கேன் லேர்ன் இன் யூடியூப் இட்செல்ஃப். சாரி, நிறைய யூடியூப் சேனல்ஸே வந்து அதுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கு. கத்துக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்குது ஆன்லைன்ல. ஸோ யார் வேணா அதை கத்துக்க முடியும். பட் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கிடைக்கும்போது அதுக்கான செட்டப் தேவைப்படுது. பட் இந்தியாவோட மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கு. தமிழ்நாடு அரசே வந்து ஏஐக்கான லேப்ஸை செட்டப் பண்ணுது, ரோபோட்டிக்ஸ்க்கான லேபை செட்டப் பண்ணுது. ஸோ இந்தியாவோட மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கம்பேர் பண்ணாக்கா வந்து அதுக்கான ஆக்சசிபிலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கு. மைக்ரோசாஃப்டோட டீல் போட்டிருக்கோம், கூகுளோட டீல் போட்டிருக்கோம், கூகுளோட ஏஐ ரிசர்ச் லேபிங் கொண்டு வரதுக்கான அக்ரிமெண்ட் கூட சைன் பண்ணிருக்காங்க சிஎம். ஸோ நலிந்தோருக்கும் அது கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். இலவச கோர்சஸ் கவர்மெண்ட் நடக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கு. ஸோ எனிபடி கேன் ஆக்சஸ் தட். ஓகே சார். இப்ப நம்ம அப்படியே இந்த டார்க் நெட் இதை பத்திலாம் பேசலாம். இது டார்க் நெட்னாலே வந்து அங்க நிறைய கிரைம்ஸ் நடக்கும், அதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது, அது ஒரு அண்டர் வேர்ல்ட் அப்படிலாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் உண்மைதானா இல்ல எப்படி? இல்ல யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாதுனா இல்ல. டார் மாதிரியானது, ஆனியன் மாதிரியானது நம்ம டாக்டர் யார் வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். என்ன பர்பஸ்க்காக பண்றீங்க? ரெண்டாவது டாக்டர்ல ஆக்சஸ் பண்றதால மட்டுமே வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிடன் அப்படின்ற ஒரு தேரியெல்லாம் இருக்கலாம். சும்மா நீங்க டாக்டர்ல போட்டாலுமே யூ ஆர் அண்டர் சர்வேலன்ஸ் தான், உங்களை கண்காணிக்கப்படுகிறீர்கள் தான். அதனால நீங்க வந்து யாருக்கும் தெரியாம ஒரு விஷயத்த போய் வாங்கிடலாம், சமூகத்துக்கு விரோதமான சில பொருட்களை வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சாக்கா அது வந்து முட்டாள்தனம். ஏன்னா அதுவுமே வந்து இப்போ ட்ரேஸ் பண்ணி உங்களை கண்டுபிடிச்சிட முடியும். ரொம்ப நேரம் ஆகாது, அதிகபட்சம் ஒரு 3 to 5 seconds போதும். நீங்க எங்கேருந்து பண்ணாலும் கண்டுபிடிச்சிடலாம். பட் ஒரு மித்து இருக்கு, டாக்டர்ல போய் பண்ணா தெரியாது அப்படின்னு, அது பொய் அது. ஓகே.
இப்ப நம்ம செல்போன்கள் வந்து நம்ம கூட எப்பவுமே இருக்கு. ம். அதுவுமே ஒரு வகையான ரோபோ மெக்கானிசம் தான் இல்லையா? ம். அது நம்ம கூட இருக்கிறதுனால நம்மளோட எல்லா தரவுகளும் அதுக்கு தெரியுதோ, அது நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோ அப்படின்ற ஒரு இது இருந்துகிட்டே இருக்கு. அது எவ்வளவு ஆபத்தானது அப்படின்றது எனக்கு தெரியணும். நிச்சயமா டிஜிட்டல் ஏரா வந்த அப்புறம் பிரைவசின்னு ஒண்ணு இல்லாமலே போயிடுச்சு. நீங்க மொபைல்ல வந்து ஒண்ணும் இல்ல. ரொம்ப கேஷுவலா நீங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேசியிருந்திருப்பீங்க. நான் அந்த பவுச் வாங்கணும், இல்லாட்டி இந்த கார் வாங்கணும்னு பேசியிருப்பீங்க. நீங்க அடுத்த செகண்ட் Googleல போகும்போது சஜஷன்ஸ்ல வந்து அந்த கார் வரும். அந்த பவுச் வரும். அந்த லூயி வுட்டான் பிராண்ட் வரும். ஸோ அதுக்கு ரிலேட்டட் பிராண்ட்ஸ் அத்தனையுமே வரும் இல்லையா? ஸோ உங்களோட பிரைவசின்றது போயிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் ஆச்சு. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்க ஃபோன்ஸால கேட்க முடியும். இப்ப எல்லாருமே ஆல்மோஸ்ட் நெட் ஆன்ல தான் வச்சிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா மைக் எனேபிள் பர்மிஷன் குடுத்திருப்பீங்க. நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆப் இன்ஸ்டால் அப்பவே வந்து உங்களோட மைக்கையும், கேமராவையும் ஆக்சஸ் எடுத்திருக்கும் அது. நீங்க எஸ்ன்னு குடுத்திருப்பீங்க. அங்க அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கதே படிக்காமலே எஸ்ன்னு குடுத்திருப்பீங்க. ஏன்னா நீங்க எஸ் குடுத்தா மட்டும் தான் இன்ஸ்டால் ஆகும் அது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்க மைக்கு, உங்களோட கேலரி, உங்களோட கேமரா அத்தனையுமே ஆக்சஸ் இருக்கிறதால, நீங்க பேசுற அத்தனை வார்த்தைகளும் கவனிக்கப்படும். நீங்க பேசிட்டு நீங்க மறந்துருவீங்க. பட் கேட்ட வார்த்தைகள் அத்தனையுமே அது ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ எதுவா இருந்தாலும் வந்து நல்ல விஷயத்துக்காக உங்களோட வார்த்தைகள பயன்படுத்துங்க. உங்க கூட இருக்க நபர்களோட பேசுங்க. தேவையில்லாத எதுவுமே பேசி பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. ஏன்னா நீங்க பண்ற அத்தனை விஷயமே வந்து இப்போ எலக்ட்ரானிக்கலி எவிடென்ட்டா மாறிக்கிட்டே வருது. ஸோ நீங்க போட்டு டெலீட் பண்ணிடலாம். இல்லாட்டி இன்காக்னிட்டோல போய் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா வந்து நம்ம வந்து மொபைலே வந்து ஸ்குவாஷ் பண்ணிடலாம். சாஃப்ட்வேர் வைஸ் பண்ணலாம்னு நெனச்சா கூட, அதுக்கான டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் ஒன்ஸ் கிரியேட் ஆயிட்டாக்கா தொடர்ந்து அதுல இருக்க தான் போகுது. ஸோ கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. ஓகே சார். இப்ப இந்த ரோபோட்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அது ம். வந்து பெருசா யாரும் புரிஞ்சுக்கலன்னா கூட அது வந்துருச்சு. வாஷிங் மிஷின்ல இருந்து எல்லாமோ கிளீனர்ல இருந்து எல்லாமே. ம். ஆனா ஹியூமனாய்டு ரோபோட்ஸ்ன்றது எல்லாருமே பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒரு ம். விஷயம் தான். அந்த ஹியூமனாய்டு ரோபோட்ஸுக்கு வந்து இப்ப எல்லா மனிதர்களோட உணர்வுகளும் புரிஞ்சு அது வந்து ஒரு இன்ட்யூஷன் மூலியமா ஆக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் சொல்லுது. ம். அது உண்மையா? அது எப்படி எமோஷன்ஸ எம்ப்ளாய் பண்ண முடியுமா ரோபோட்ஸ்க்கு? கண்டிப்பா. சூப்பர் ஏஐயோட அடுத்த கட்டம் வந்து எமோஷன்ஸ வந்து கேப்சர் பண்றது தான். நீங்க பேசி ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணணும் அவசியம் இல்ல. இப்ப எக்ஸிஸ்டிங் மாடல்ஸ்ல வந்து நீங்க பேசியோ, இல்ல படம் வரைஞ்சோ, இல்லாட்டி வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டா குடுத்தோ உங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுகிட்ட ஏஐ சிஸ்டம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து உங்களோட முக பாவனைகள வச்சே புரிஞ்சுக்கும். இப்ப இருக்க ஃபேஷியல் ரெகக்னிஷன விட இன்னும் கொஞ்சம் டீப் லேர்னிங் டெக்னாலஜி அடிஷனலா ஆட் பண்ணி, அதுக்கான மாடல்ஸ நெறைய ட்ரெயின் பண்ணிட்டு, எந்த சிச்சுவேஷன் நீங்க என்னவா சிந்திப்பீங்கன்றத பிரெடிக்ட் பண்ற மெத்தடாலஜி வந்து அதிகமாயிடும். ஸோ அப்போ வந்து உங்க எமோஷன்ஸ புரிஞ்சுக்கக்கூடிய ரோபோட் வந்து ரொம்பவே சாத்தியம் தான். அது ரொம்ப தூரம் கூட எடுத்துக்காது. மேபி வெகு சில நாட்கள்லயே வந்து நீங்க அப்படிப்பட்ட ரோபோக்கள வந்து ரியல் டைம்ல பார்க்கலாம். இப்ப நீங்க நீங்க அதுக்கான நெனைக்கிறது வேலைகள ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா சார்? நம்ம அதுக்கான வேலைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு வந்து அட்வான்ஸ் லேப் செட்டப் தேவை. நம்ம இன்னும் அந்த இடத்த ரீச் பண்ணல. நம்ம இப்ப மத்தவங்க யூஸ் பண்ற ரோபோட்ஸோட மாடல்ஸ எடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. பட் அப்படிப்பட்ட தனிப்பட்ட ரோபோட் உருவாக்குறது ஒரு மிகப்பெரிய கட்டுமானம் தேவை. எலன் மஸ்க் மாதிரியான கட்டுமானம் இருந்தாக்கா அப்படி ஒரு ரோபோட்ஸ பண்ண முடியும். பட் கூடிய சீக்கிரம் டெக்னாலஜி வந்து ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் கிடைக்கிற பட்சத்துல அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எங்கள மாதிரியான ரொம்ப சின்ன நிறுவனங்களுக்கு கிடைக்கிற பட்சத்துல நாங்களும் அதுக்கான வேலைகள்ல ஈடுபடுவோம். ஓகே சார். இப்ப இந்த நிலால வீடு வாங்கி லேண்ட் வாங்கி ம். வைக்கிறது, மார்ஸ்ல லேண்ட் வாங்கி வைக்கலாம்னு யோசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளும் ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்ஸை இப்பவே புக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிலாம் போயிட்டு இருக்கா ஃபீல்டுல, இல்ல எப்படி? இல்ல எக்ஸிஸ்டிங்கா பெர்ஃபெக்ட்டான ஒரு ஹியூமனாய்ட்ஸ் இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு வரல. இண்டஸ்ட்ரியல் பாட்ஸ் வந்து இருக்கு. ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்ஸ்க்கான பாட்ஸ் வந்து இருக்கு. இண்டஸ்ட்ரியல் பாட்ஸ் வந்திருக்கு. பட் ஹியூமன் அசிஸ்டிவ் ஹோம் ரெப்ரசன்டேஷனுக்கான ரோபோட்ஸ் வந்து இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல. ஸோ அந்த ரோபோட்ஸ்ல என்ன விஷயம்னாக்கா, இப்போ இண்டஸ்ட்ரியில ஒரு ரோபோட் இருக்குன்னா அது தப்பு பண்ணும்போது அது ஃபேக்டரியோட முடிஞ்சு போயிடும். ஆனா ஹியூமன் அசிஸ்டிவ் ரோபோட்ஸ் நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரும்போது அது எங்க பாதிப்பை ஏற்படுத்தும், எங்க தப்பா போயிடும் அப்படின்ற அந்த மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். நீங்க ஒரு பொது ரோட்ல கொண்டு போகும்போது அது யாருக்கு பாதிப்பை உண்டு பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதுக்கான ரெகுலேஷன் ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கான புக்கிங்ஸ் இன்னும் ஓப்பன் ஆகல. பட் இண்டஸ்ட்ரியல் பாட்ஸ்க்கான சர்வேஸ் புக்கிங்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஹியூமன் இண்டஸ்ட்ரிக்கான ஹோம் யூஸ் பண்றதுக்கான ரோபோட்ஸ் வந்து இன்னும் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷன் எட்டல. R&D லெவல்ல தான் இருக்கு. வெகு விரைவில் நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு ம். வச்சுக்கோங்களேன். அவங்க ரோபோட்டிக்ஸ் கத்துக்கணும்னா அவங்க என்னென்ன பண்ணி பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம்? என்னென்ன விஷயங்கள்ல மூலமா அவங்க அவங்களோட கரியரை டெவலப் பண்ணலாம் அப்படின்றது? எஸ். நல்ல கேள்வி. இதுல இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ண விரும்புறேன். நெறைய பேரண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. என் பையன் ரோபோட்டிக்ஸ் கத்துக்கணும் அப்படி இப்படின்னு. முதல் விஷயம் ஒரு விஷயம் ட்ரெண்டிங்கா இருக்கிறதால ரோபோட்டிக்ஸ் படிக்காதீங்க. அது வந்து எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு இடத்துல விடுற மாதிரியான ஒரு விஷயங்க அது. 2வது வந்து 1வது படிக்கும்போது 2வது படிக்கும்போதே வந்து என் பையனுக்கு அத கத்துக் கொடுங்க, இத கத்துக் கொடுங்க வருவாங்க. பட் நான் பர்சனலா அட்வைஸ் பண்றது, உங்க பையன் ஒரு 6வது முடிக்கட்டும் குறைஞ்சபட்சம். அதுக்குள்ள அவனோட குழந்தை பருவத்தை என்ஜாய் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம டெக்னாலஜி பக்கம் கொண்டு வந்துக்கலாம்.
ஸோ அப்படி வர பசங்களுக்கு வந்து ரோபோட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னும் போது எடுத்தோடனே பெரிய லெவலுக்கு கூட்டு போவாதீங்க. சின்ன சின்ன லெவலில் அந்த பையனை ட்ரெயின் பண்ணுங்க. இப்போ ரோபோட்டிக்ஸ், ஏஐ டெக்னாலஜி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, இந்த ஃபீல்டாக இருக்குனாக்கா அதோட நோக்கமே வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் தான். ஆனால் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்காம அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி சால்வ் பண்ணுறது அனலைஸ் பண்ணாமல் எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக டெக்னாலஜி வாங்க கொண்டு போகாதீங்க. சி படி, பைத்தான் படி, அதெல்லாம் பண்ண வேண்டாம். முதல்ல அவனுக்கு கிரியேட்டிவிட்டியை வளர வைங்க. இந்த கிரியேட்டிவிட்டி மூலிமா அவங்க ப்ராப்ளம் எடுக்கட்டும். அந்த ப்ராப்ளமுக்கு என்ன சொல்யூஷன், எடுத்தோடனே கொண்டு போயிட்டு பைத்தானை பிடிச்சி எந்த படி அப்படின்னு சொல்லி தள்ளுறது வந்து பசங்களுக்கு வந்து அது மேலே ஒரு வெறுப்பு தான் உண்டு பண்ணும். அவனை கிரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ணாது. அவனை வந்து ஒரு மிஷின் மாதிரி அவனை மாற்றி விட்டுடும். ஸோ முதல்ல சின்ன சின்ன விளையாட்டு உபகரணம் மூலியமா ரோபோட்டிக்ஸை வளர்த்து வைங்க. அந்த ஆர்வம் வர வர அடுத்த கட்டமும் அவன் சயின்டிஃபிக் டெம்பரை கொடுத்து அவனை மேலே கொண்டு போங்க. இந்த ஏஐ எல்லாம் தவிர்த்து இப்ப சில பர்சனலான கேள்விகள்லாம் இருக்கு சார். இப்ப நீங்க ஒரு தூய்மை பணியாளரோட மகனா இருந்து இவ்வளவு தூரம் ஒரு கம்பெனிக்கு சிஇஓ வந்திருக்கீங்க. கண்டிப்பா ஒரு பெரிய சக்சஸ் தான் இது. எப்படி எப்படி இது சாத்தியமாச்சு? எப்படி சாத்தியம்னா தேவைதான். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தேவை தான். நம்ம வாழ்க்கை ரொம்ப அடிப்படும் போது எப்படியாவது மேலே வந்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். இதுலேருந்து எப்படியாவது மீந்து வெளியே வந்துட மாட்டோமா அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்க ஒரு தேவை தான் எனக்குமே இருந்தது. ஏன் நம்ம கஷ்டப்படணும், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், நம்மலாம் எப்படா மேலே வர்றது, நமக்கு எப்படி ஒரு நல்ல வீடு இருக்கும், நல்ல கார் நமக்கு எப்போ கிடைக்கும், மற்றவங்க மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அதை அடையிறதுக்கு வந்து பெரிய டிட்டர்மினேஷன் ஒன்று தேவை. டிட்டர்மினேஷன் இருந்தாலும் நமக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்கணும். லக்கீலி எனக்கும் ஒரு சோர்ஸ் வந்து என்னோட புக்ஸ் தான் அது. ஸோ அந்த புக்ஸுன்ற சோர்ஸ் ஒன்று இருக்கோ வந்து நான் பிடிச்சி மேலே வந்துட்டேன். ஏன்னா தெரிஞ்சுது அதை விட்டால் வேறு வழி கிடையாது நமக்கு அப்படின்ட்டு. ஸோ புக்ஸு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பலம் மட்டும்தான் வந்து வாழ்க்கையை மாற்றிச்சு. மற்றபடி இன்ஸ்பிரேஷன் எல்லாமே இருக்குது, தேவைகள்லாம் இருக்குது. ஆனால் ஒரே சோர்ஸ் எப்படி நம்மளை அங்கேருந்து சன் ஆஃப் மேனுவல்ஸ் ஸ்கேவெஞ்சர் டர்ன் டு பி எ சிஇஓ ஆஃப் ரோபோட்டிக்ஸ் கம்பெனி வந்ததுனாக்கா இடையில தேர் இஸ் அ பிரிட்ஜ் கால் புக்ஸ். அந்த புக்ஸை கொடுத்தது வந்து தமிழ்நாடு அரசாங்கம், அதோட பள்ளிக்கல்வித்துறை. அதுதான். ஓகே சார். இப்ப நீங்க ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில வந்துட்டு இந்த மாதிரி உங்க அப்பாவும் நீங்களும் பங்கேற்றிருந்தீங்க. அந்த நிகழ்ச்சியில உங்க அப்பா வந்து சொல்லியிருப்பாரு, நான் தூய்மை பணி செஞ்சுட்டு இருக்கப்போ என்னோட மகன், அதாவது நீங்க பள்ளியில இருந்து வரப்போ இந்த மாதிரி பார்த்து எதுவும் சொல்லாம போயிட்டாரு அப்படின்ட்டு அவர் ரொம்ப எமோஷனலா அது பேசியிருந்தாரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுல பார்த்தோம். நீங்க அவரை அப்படி பார்க்கும்போது நீங்க ஒரு மகனா அந்த வயசுல நீங்க என்ன நினைச்சீங்க? அந்த வயசில் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி பார்த்துருப்பீங்க, ஒரு ஆஃபீஸில் பார்த்துருப்பீங்க, அப்படி இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு நல்ல இடத்துல பார்த்துருப்பீங்கல்ல. குறைஞ்சபட்சம் உங்கள் அப்பா கூலி தொழிலாக இருந்தால் கூட ஏதோ ஒரு ஆஃபீஸ் போயிட்டு ஒரு பியூனாவோ எதுவும் இருந்திருப்பாரு. பட் உங்களோட தந்தையை வந்து நீங்கள் ஒரு தூய்மை பணி செய்யும்போது பார்க்குறதுன்றது வந்து உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாது. ஒரு பக்கம் அவமானமாக இருக்கும், ஒரு பக்கம் கோபமாக இருக்கும், ஒரு பக்கம் அழுகையாக இருக்கும். அவமானப்படுறதுக்கான ஒன்றும் இல்லைன்றது வந்து வளர்ந்த அப்புறம் தெரியும். பட் நீங்கள் குழந்தையா இருக்கும்போது வந்து உங்கள் தந்தையை நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் பார்க்கக்கூடாதுன்றது தான் உங்களோட நோக்கமாக இருக்கும். ஆனால் பார்த்துட்டா கஷ்டமாக இருக்கும். ஏன் இந்த வேலையை செய்யணுன்றது ஒன்று. இதை பார்த்துட்டோம், இது பார்த்துட்டு பார்க்காம நடிக்க முடியாது, இதை கடந்து போக முடியாது. ஏன்னா அது ரியல் டைமில் இருக்குது அந்த பிரச்சனை. இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, இதுலேருந்து அப்பாவை எப்படி மீட்கிறது, நம்ம இதுக்கு போகாமல் இருக்க என்ன பண்ணுறது, இதெல்லாம் கலந்து இருக்கும். ரெண்டாவது வந்து கூட யாருன்னா இருந்துட்டா கொஞ்சம் அவமானமாகவும் இருக்கும், அடுத்த நாள் கிண்டல் பண்ணுவாங்களோன்ட்டு. இதெல்லாமே சேர்ந்து தான் இருந்தது. நானே அப்போ சின்ன பையன் தானே. ஸோ அதனால் வந்து ரொம்ப மெச்சூர்டாக திங்க் பண்ண முடியாது. அசிங்கமாக இருந்தது, கொஞ்சம் கவலையாகவும் கொஞ்சம் ஏமாற்றமாகவும் இருந்தது. தாண்டி வெளியே வரணுன்றது அப்போ உருவானது தான். இது நம்ம பற்றக்கூடாது, இது நம்ம இதுலேருந்து வெளியே வந்துடணும், இந்த வறுமையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்றது அப்போ தோணுன விஷயம்தான். மேபி அப்பாவை அப்படி பார்க்காம இருந்திருந்தாக்கா எனக்குள்ள அந்த ஒரு விவேகம் வந்திருக்குமான்னு தெரியதில்லை எனக்கு. ஸோ அது ரொம்ப முக்கிய காரணம் எனக்கு. நம்ம பேரண்ட்ஸ் படுற கஷ்டத்தை நேரில் பார்க்குறதுன்றது வந்து ஒவ்வொரு பையனுக்குமே வந்து தன்னோட வாழ்க்கையோட குறிக்கோளை அடைகிறதுக்கும் இல்லை அவன் வாழ்க்கையோட பர்பஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்காக நீங்க சில ரோபோட்ஸ் உருவாக்கி இருந்ததா சொல்லியிருந்தீங்க. லைக் இந்த விஷ வாயு கண்டறியும் கருவி, அதுக்கப்புறமா இந்த ரோபோட்ஸே வந்து இறங்கி கிளீன் பண்ற மாதிரியான கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறதா சொன்னீங்க. அது ஏன் இன்னும் புழக்கத்துல வரல? இன்னுமே நம்ம வந்து நிறைய செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம். துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் எல்லாம் இறந்துகிட்டு இருக்காங்க அந்த கால்வாயில இறங்கி அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நீங்க இந்த மிஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சுன்னா ஏன் இன்னும் வரல பயன்பாட்டுக்கு? நம்ம இன்னோவேட் பண்ணது வந்து கேஸ் அனலைசர், அந்த விஷவாயு கருவி தான். அது அரசு கிட்ட லாஸ்ட் கவர்மெண்ட் இருந்தப்ப 2019 அப்போ திரும்பிட்டு சப்மிட் பண்ணப்ப அரசு என்ன பண்ணுச்சு, தமிழ்நாட்டில் வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னு ஒரு சிஸ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு ஜியோ ரிலீஸ் பண்ணியிருந்தது. அப்போ அரசாணை ஏதோ இருக்குது,
அப்படி ஒரு நிலை இருக்கிறதால உங்களோட கண்டுபிடிப்பு வந்து பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு பதில் கொடுத்தது போன கவர்மெண்ட் இருந்தப்போ. ஸோ அதை மீறி வந்து அதை அமல்படுத்த முடியல. தனிப்பட்ட முறையில் நம்மளோட விருப்பத்தின் காரணமாக ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் அதை கொடுத்தோம். பட் அரசு மூலிமா அதை பண்ண முடியலை. ரெண்டாவது, தானே இறங்கி க்ளீன் பண்ணுற ரோபோட் வந்து இன்னும் நம்ம கண்டுபிடிச்சு முடிக்கல. அது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதுக்கு இடையில வந்து கேரளாவில் அந்த பேண்டிகூட்னு ரோபோட் கொண்டு வந்தாங்க. அதை வந்து அரசு வாங்குது. பட் அது அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ணுதான்னு கேட்டால் பண்ணலை. அதை ஆப்ரேட் பண்ணுறது நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்குது. அந்த ரோபோட்ஸ் வந்து ரொம்ப கம்மி எண்ணிக்கையில் தான் இருக்குது. ஸோ ஒன்று, அதோட எண்ணிக்கையை வந்து ரொம்ப அதிகமாக வாங்கணும். பட் அது காஸ்ட் ரொம்ப அதிகம். இப்போ நம்ம வடிவமைச்சிக்கிட்டு இருக்க ரோபோட் வந்து இதோட விலையை வந்து 3 லட்சத்துக்குள்ளே உருவாக்கி நம்ம செயல்பட்டு இருக்கோம். பேண்டிகூட் மாதிரியான ரோபோட்கள் வந்து விலை 30 லட்சத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தாலும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அரசாங்கம் நிறைய வாங்க முடியலை. பட் நிறைய வாங்கணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் மொத்தமாக பார்த்தா இந்த சிஸ்டமே இருக்கக்கூடாது. ரோபோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை விட அதை கட்டமைப்பு ரீதியாக, நகர்ப்புற திட்டமிடல் ரீதியாகவே வந்து இதை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான முயற்சிகளை அரசு எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம இந்த நிலவுக்கே ராக்கெட்ஸ் அனுப்புற இதுக்கு வந்துட்டோம். இவ்வளவு தூரம் சயின்ஸ் வளர்ந்துருச்சு. ஆனாலுமே இன்னுமே மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் நடக்கிறது, அதனால ஒரு மிஷின் டெவலப் பண்ண முடியலையா அப்படின்ற கேள்வி பரவலா மக்கள் கிட்ட இருக்கு. என்னென்னமோ பண்றோம், இந்த மிஷின் டெவலப் பண்ண முடியல அப்படின்றது இருக்கு. ஒரு ஒரு ரோபோட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்டா நீங்க அதை எப்படி சொல்றீங்க? அதுக்கு கஷ்டம் தானே அந்த மிஷின் டெவலப் பண்றது, இல்ல அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு உண்மையாவே? இல்லை, மிஷினை டெவலப் பண்ண ரொம்ப கஷ்டம் இல்லை. மிஷின் டெவலப் பண்ணக்கான சப்போர்ட் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்றது தான் பார்க்க வேண்டிய விஷயம். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குனாக்கா ஜாதி தான் இருக்குது. அந்த தொழிலோட ஜாதியை நீங்கள் கனெக்ட் பண்ண விட்டிங்கனாக்கா அந்த மிஷின் நேரம் வந்திருக்கும். பட் அந்த தொழிலை பார்க்கறதுக்கு ஒரு கம்யூனிட்டி தேவைப்படுது, ஒரு கேஷ் தேவைப்படுது. அது மூலயமா வந்து சில கட்டமைப்புகள் வந்து காலங்காலமாக நிறுவப்படுதுன்ற பட்சத்தில் அதுக்கான தீர்வை கொடுக்கறதுக்கு வந்து யாரும் பெரிய அளவில் மெனக்கடலை. மெனக்கிற முயற்சிகள் வந்து கண் துடைப்பாக தான் இருக்குது. நேம் சேக்குக்கு வந்து சில ரோபோட்ஸை காட்டுறதோ வந்து தீர்வை கொடுக்காது. சமூகம் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் தீர்ந்துட்டாக்கா இந்த மிஷினுக்கான தீர்வும் கிடைச்சிரும். ஆனால் அந்த பிரச்சனைகள் தீராத வரைக்கும் தான் வந்து இங்கே சில அரசியல் பண்ண முடியும். ஸோ ஆனால் அந்த பிரச்சனையும் இன்னும் இருக்குது. இது தீர்வு கண்டுபிடிக்கிறது இது ரொம்ப பெரிய சேலஞ்ச் இல்லை. அரசாங்கம் முயற்சி பண்ணாக்கா அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணால் கூட நம்மளாலே இதுக்கான தீர்வை கொண்டு வந்து சேர்த்துட முடியும். பட் அரசாங்கம் கோரிக்கையாகவே நாங்கள் வைக்கிறோம். அரசாங்கம் எங்களுக்கான ஆய்வக சப்போர்ட்டை பண்ணுற பட்சத்தில் நாங்கள் அதை பண்ணி கொடுக்குறோம். அதோட பேட்டன்ட்டே கவர்மெண்ட்டுக்கு தர நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். அதுக்கான சப்போர்ட் அரசுக்கிட்ட தான் எங்களுக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். மற்றபடி சமூக ரீதியாக கொண்டு வரதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மக்கள் யாராக இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை புரியுதா, இதோட தீவிரம் தெரியுதான்றது வந்து தெரியலை. நமக்கான வழிகளை வந்து தெரியாதவங்க கிட்ட வந்து அதிகாரம் இருக்கும்பொழுது அவங்க அதுக்கான தீர்வுகளை கொடுப்பாங்க நம்புறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அமல்படுத்துகிற இடத்துல இருக்கவங்க அதுக்கான மக்களுக்கான ரெப்ரசன்டேஷன், இந்த மக்களோட ரெப்ரசன்டேஷன் அங்கே பிரதிபலிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி விஷவாயு தாக்கி இறந்துட்டாங்க இந்த மாதிரியான செய்திகள் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி தோணும் சார்? எனக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியாது. இதுக்கான டெக்னாலஜி அரைவ் பண்ண முடியும், ஆனால் அரைவ் பண்ண மாட்டோம். அரைவ் பண்ணாமல் தடுக்கிறது எதுன்னு பார்த்தாக்கா வந்து எதுவுமே நீங்கள் டைரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அது ஒரு ஹிடன் ஃபேக்டராகவே இருந்துகிட்டு இருக்கும். அப்போ ஏன் இதை கவர்மெண்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணலன்னு போது அதுக்கு ஒரு தீர்வை கொடுப்பாங்க. பேண்டிகூட் மாதிரியான ரோபோட்ஸை கொடுப்பாங்க. அப்படி அந்த ரோபோட்ஸ் இருந்தால் அதை வாங்கி ஏன் நிறைய அமல்படுத்த முடியலை? எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம், இதுக்கு ஏன் பணத்தை அரசு முதலீடு பண்ணல? சரி, ஓகே, அந்த மிஷின்ஸை வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லைனாக்கா மிஷின்ஸை ரெடி பண்ணுறதுக்கு அரசையும் ஒரு குழுவை அமைக்கக்கூடாது? அந்த குழு கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஆதங்கம் தான் நமக்கு வரும். பட் இப்போ இருக்க அரசாங்கத்துக்கு இந்த கேள்வி போய் சேரும்னு நினைக்கிறேன். இந்த அரசாங்கம் மாதிரி இதுக்கு ஒரு குழுவை அமைச்சு அதுக்கான கருவியை வந்து இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணாமல் அரசே அந்த கருவியை வடிவமைக்கணும் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. சார், நான் இப்போ இந்த கேள்வி வந்து பல பேர்கிட்ட கேட்டேன், பல ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கேட்டுட்டேன். பட் அதுக்கான ஆன் பாயிண்ட் இது வந்து எனக்கு கிடைக்கல, பதில் கிடைக்கல. உங்ககிட்ட கேட்குறேன், ஹவுஸ் கேரியர் இஸ் ஏஐ கோனா பி? எவ்வளோ அச்சுறுத்தலா ஏஐ இருக்க போகுது? அச்சுறுத்தலா இருக்குமா? ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக அச்சுறுத்தலாக இருக்கும். டீஃபேக் டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. இப்போ முன்ன ஒரு ஃபோட்டோ மாஃப் பண்ணாக்கா அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி. பட் இப்போ ஒரு ஃபோட்டோ மாஃப் பண்ணுறதே வந்து ஏஐ யூஸ் பண்ணி தான் பண்ண ஆரம்பிக்கிறோம். ரீசெண்டாக ராஷ்மிகாவோட ஒரு ஃபோட்டோ மாஃபிங் பார்த்துருப்பீங்க. அதுக்கு நீங்கள் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. முன்னெல்லாம் பார்ப்போம், ஒரு பொண்ணோட வந்து ஒரு பிரேக்கப் ஆகுதுனாக்கா ஃபோட்டோ ஒன்னே ஃபேஸ்புக்கில் போட்டு அசிங்கப்படுத்து அந்த லெவலில் இருந்தது. இப்போ உங்களால் மாஃப் பண்ணிட முடியும். மாஃப் பண்ணுற ஃபோட்டோ மாஃப்னு கண்டுபிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ண முடியும். அதுக்கான நிறைய ஃப்ரீ வெப்சைட்ஸுமே இப்போ கிடக்குது. அப்படி இருக்கும்போது அது உடனடியாக பார்த்துட்டு அந்த பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணும், அது சமூகம் எப்படி ஹேண்டில் பண்ணும், சமூகத்துக்கு எஜுகேட் எப்படி பண்ணுறது, அது ஃபேக் அப்படின்ட்டு. ஸோ இப்படி தனி மனிதர் சார்ந்த நிறைய பிரச்சனைகளுமே வந்து ஏஐ உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ரொம்ப ஈஸியாகவும் இப்போ நம்ம கிட்ட கிடைக்குது. ஸோ அப்போ இதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் கொண்டு வரணும். ஸோ தனிநபர் சார்ந்த விஷயமே சரி,
அரசாங்கங்கள் சார்ந்த விஷயமே சரி, ஏஐன்றது வந்து ஒரு பெரிய த்ரெட். அன்லெஸ் அதை எப்படி யூஸ் பண்றது, இல்ல அந்த பிரச்சனைக்கு காரணம் ஏஐன்னு புரிஞ்சுக்காத பட்சத்துல மிகப்பெரிய தீவிரமான ஒரு பாதிப்பை உண்டாக்கும். இப்ப இதுக்கான லிமிடேஷன்ஸ் இருக்கா சார்? ரூல்ஸ் இருக்கா? இல்ல. இப்போ ஏஐக்கான லிமிடேஷன்ஸ் இல்ல. அதிகபட்சம் உங்களால வதந்தியை பரப்புன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண முடியுமே தவிர, ஏஐ இப்படிதான் யூஸ் பண்ணணுன்ற கட்டுப்பாடுகள் இல்ல. சில டேர்ம்ஸை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. சில வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தைகளை படங்களா மாத்துறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் இருக்கு. பட் இண்டிவிஜுவல்ஸ் யாரா இருந்தாலும் வந்து ஒரு போட்டோ மாஃப் பண்றதுக்கு எந்த லிமிடேஷன்ஸுமே இல்ல. ஒரு வீடியோ மாஃப் பண்றதுக்கு நீங்க ஒரு ₹500 பணம் கட்டினா போதும். எந்த வீடியோ வேணா நீங்க மாஃப் பண்ணிக்கலாம். ஸோ லிமிடேஷன்ஸ் அதுக்கு எதுவும் இல்லை. இதை வந்து R&D பேஸ்ல ட்ரைனிங்ன்ற மெத்தடாலஜிக்குள்ள கொண்டு வரதால கட்டுப்பாடு விதிக்க முடியல. ஸோ இது ஒன்ஸ் நீங்க ப்ராடக்டா மாத்திட்ட அப்புறம் தான் உங்களால வந்து அதை கட்டுப்படுத்த முடியும். ஓகே சார். ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ் பத்தி பல சுவாரஸ்யமான தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு நன்றி சார். வேற ஒரு இன்டர்வியூல சந்திப்போம். தேங்க்யூ. நன்றி. Taste the Daily. Taste the Daily. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.